என்னதான் நீங்கள் பண்ணாலும் உங்களை நேசிக்க மாட்டிருக்காங்கல்ல, உங்களை நம்ப மாட்டிருக்காங்கல்ல, தேவைக்கு அப்படியே உங்களை பயன்படுத்திக்கிட்டு உங்களை ஓரமாக ஒதுக்கிடுறாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரம் அப்படிப்பட்ட பிரச்சனையை சந்திப்போங்க. மண்டை வெடிச்சுற மாதிரி இருக்கும். என்னடா அது, ஒருவேளை அவங்க நன்றி இல்லாமல் நடக்கிறாங்களா அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருங்க. எலியா என்ன பண்ணாரு? மீண்டும் மீண்டும் பொறுமையாக இருந்தார், மீண்டும் மீண்டும் ஜெபித்தார். அவ்வளோதான். பொய்யான விஷயத்தை வச்சுக்கின்னு போராடுறானுங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். ஆனால் உண்மையான விஷயத்தை வச்சுக்கிட்டு அவர் போராட்டில் வானத்து அக்கினி இறக்கி காண்பித்தார். இன்னைக்கு தேவன் கூட தீர்க்க தரிசனமாக பேசுகிறாருங்க. நான் நம்புகிறேன் உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு மாறப்போகிறது. ஆமேன். உங்களை தேடி வருவாங்க. உங்களை தூக்கி எறிஞ்சவங்க, நீங்கள் வேணான்னு விட்டு போனவங்க உங்களை தேடி வருவாங்க. உங்க கூட கடவுள் இல்லை, உங்க கூட பணம் இல்லை, உங்க கூட செல்வம் இல்லை, உங்க கூட வாழ்க்கை இல்லை, உங்க கூட எனக்கு நிம்மதி இல்லை, இப்படிலாம் சொல்லிட்டு போனாங்க பாருங்க. அவங்க எல்லாம் உங்களை தேடி வரும்படி தேவன் செய்வார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க நிலைமையை மாற்றி, உங்க சூழலை மாற்றி, உங்க கூட அவர் இருக்கிறாருன்னு தேவன் காண்பிக்க போகிறார். அதை மையப்படுத்தி காத்துருங்க. அதை மையப்படுத்தி. ஏன்னா உங்களை விட உங்ககிட்ட இருக்கிற வேற எதையோ இந்த உலகம் எதிர்பார்க்குது, உறவுகள் எதிர்பார்க்குது, நண்பர்கள் எதிர்பார்க்குறாங்க. அந்த வேற எதுவோ அது எதுன்னு தேவனிடத்துல கேளுங்க. எலியாவை நம்பல, ஆனால் அக்கினி வந்தவனை நம்ப ஆரம்பிச்சாங்கல்ல. அப்போ நம்ம வாழ்க்கையில் மற்றவங்க நம்பணும் அப்படின்னா ஒரு விஷயம் நடக்கணும். நம்ம சக்ஸஸாக இருக்கணும், நம்ம நிலைமையை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், நம்ம கையிட்டு செய்கிற எல்லாத்துலேயும் பெருக்கத்தை தேவன் கொடுக்கணும். அதை மையப்படுத்தி தேவனிடத்தில் இந்த இரவு போராடுவோம். போதும் அவங்கள பார்த்து பார்த்து ஒதுங்கி, அவங்கள பார்த்து பார்த்து அழுது, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க கலங்கினது, இதெல்லாம் போதும். என் நிலைமையை மாற்றுங்க ஆண்டவர்னு கரத்தை பிடிப்போம், அவர் பாதத்தை பிடிப்போம், அவர் அற்புதத்தை செய்வார். இந்த நம்பிக்கையோடு தான் 10 ஜெப குறிப்புகள் இருக்கும். தொடர்ந்து ஜெபம் டிவியை பாருங்க, களத்தில் நிலைத்திருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூங்க. ஆமென்.